தூதுவளை இலையின் பயன்கள். தூதுவளை இலை பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகையாகும். பயன்கள்: சளி, இருமல் மற்றும் தொண்டை வலிக்கு நிவாரணம் அளிக்க உதவும். ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளில் சளியை வெளியேற்ற உதவக்கூடும். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடல் செல்களை பாதுகாக்க உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்த உதவலாம். உடல் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சி அளிக்க உதவுகிறது. குறிப்பு: இவை பாரம்பரிய பயன்பாடுகள் மற்றும் சில ஆய்வுகளால் ஆதரிக்கப்படுகின்றன. ஆனால் எல்லா பயன்களும் உறுதியாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை 1 கப், முட்களை நீக்கி சுத்தம் செய்தது. சிறிய வெங்காயம் 8, பூண்டு 5, காய்ந்த மிளகாய் 4, உளுந்து 1 டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவைக்கு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். செய்முறை: எண்ணெயில் உளுந்து, மிளகாய், பூண்டு, வெங்காயம் வதக்கவும். தூதுவளை இலையை சேர்த்து 2-3 நிமிடம் வதக்கவும். புளி, உப்பு சேர்த்து ஆறவிடவும். மிக்சியில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கெட்டியாக அரைக்கவும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெயுடன் சாப்பிடலாம். சட்னி. தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 2, பூண்டு 2, புளி சிறிதளவு, உப்பு தேவைக்கு. தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, எண்ணெய் 1 டீஸ்பூன். செய்முறை: தூதுவளை இலையை லேசாக வதக்கவும். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, புளி, உப்பு சேர்த்து அரைக்கவும். கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை தாளித்து சட்னியில் சேர்க்கவும். இட்லி, தோசை, சப்பாத்தியுடன் பரிமாறலாம். சூப். தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை 1 கப், பூண்டு 6 பல், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சிறிய வெங்காயம் 6, உப்பு தேவைக்கு, பன்னீர் 3 கப். செய்முறை: மிளகு, சீரகம், பூண்டை லேசாக இடிக்கவும். வெங்காயத்தை வதக்கி இடித்த கலவையை சேர்க்கவும். தூதுவளை இலையை சேர்த்து 2 நிமிடம் வதக்கவும். தண்ணீர் ஊற்றி 10-15 நிமிடம் கொதிக்க விடவும். வடிகட்டி அல்லது அப்படியே சூடாக குடிக்கலாம். ரசம். தேவையான பொருட்கள்: தூதுவளை இலை 1/2 கப், தக்காளி 1, புளி சிறிய எலுமிச்சை அளவு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 4, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, கடுகு, கறிவேப்பிலை தாளிக்க. புளியை கரைத்து தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். மிளகு, சீரகம், பூண்டை இடித்து சேர்க்கவும். தூதுவளை இலையை நறுக்கி சேர்த்து 5 நிமிடம் மட்டும் கொதிக்க விடவும். கடுகு, கறிவேப்பிலை தாளித்து ரசத்தில் சேர்க்கவும். சாதத்துடன் அல்லது சூடாக குடிக்கலாம்.